Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Transducer Engineering for Unanimous exam November-December 2023. In this video, we will see unit-wise discussion, important question discussion, question paper discussion. And before starting this video, I would like to set you the clear picture about this particular subject. In the particular video, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. I was received more than 100 comments for this particular subject alone. Right. So, ஒரு clear picture கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் prepare பண்றதுக்கு. Transducer engineering is not the very toughest subject. ரொம்ப ஈஸியான subject தான். But what makes the subject difficult is lack of notes. Proper notes இருந்திருக்காது, proper books இருந்திருக்காது. Right. And even while I am preparing for this video, I'm not able to download question papers, right? So இதெல்லாம் வந்து அதோட difficulties, but don't worry, if you prepare all the questions in this particular video, surely you'll get very good marks in this particular subject, right? So இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா for each unit I have given only 4 questions except the 5th unit. 3 to 4 questions தான் இருக்கும். Maximum 3 to 4 questions படிச்சாவே that is more than enough for clearing this particular subject. Right. And in the subject oda clear picture enna appdin pathina, it's not like 100% theory கிடையாது. ஒரு 85% theory and 15% problem அப்படினு சொல்லலாம். ஏனா problems நிறைய தடவை கேட்டிருக்காங்க क्वेश्चन பேப்பர்ல. ரைட், ப்ராப்ளம்ஸ் சொன்னே பயப்பட வேண்டாம். ரைட், சோ நான் ப்ராப்ளம் பார்க்க மாட்டேன், எனக்கு ப்ராப்ளம் புரியாது, இல்ல I have difficulty in understanding problems. தியரி மட்டும் படிச்சா இந்த சப்ஜெக்ட பாஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ரைட், பட் நம்ம சொன்ன எல்லா क्वेश्चंसையும் சாய்ஸ் இல்லாம படிங்க. ஏனா நம்ம எல்லா யூனிட்லயுமே மேக்ஸिमम 4 क्वेश्चंस தான் சொல்றோம். ரைட், so if you prepare only those 4 questions, that is more than enough. Right, so we'll start the unit wise discussion. Right, so இது syllabus, இந்த சப்ஜெக்ட் ஓட syllabus. Right, and unit 1 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா only have 3 to 4 questions, but very importantly I said 15% problem கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருப்பேன். ரைட், அந்த 15% ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா क्वेश्चन பேப்பர்லயுமே யூனிட் 1ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ரைட், பட் கண்டிப்பா நீங்க அந்த ப்ராப்ளம இல்லாம நான் சொன்ன क्वेश्चंस எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஷூர் ஷாட்டா உன்னால ஒரு क्वेश्चन எழுத முடியும். ரைட், அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ரைட், மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது, ரைட், அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோட் எரர், ப்ராபபிலிட்டி எரர், இந்த மாதிரியான क्वेश्चंस தான் ப்ராப்ளமா இருக்கும். Like if possible go through the problems என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். ரைட், அண்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 questions, that is maximum enough. Question wise discussionல பார்க்கும்போது I'll tell you what are the 3 to 4 questions. Right, and unit 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா very important unit. ரைட், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம், செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ்க்கு நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. And similarly, the dynamic characteristics is very, very important. Okay, time response and frequency response, இது ரெண்டுத்துலயுமே வந்து நீ தெளிவா இருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பா உன்னால ஒரு क्वेश्चन எழுத முடியும். ரைட், and unit 3, and very importantly இந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பிளிட் அப்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட், that is பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு 3 questions படிச்சா போதும், 4 questions படிச்சா போதும் சொல்றோம். ரைட், நீ அதுல சாய்ஸ் எடுத்து படிச்சீங்க, அதுலயுமே 2 question தான் எடுத்தீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா you will be in trouble. Because क्वेश्चन பேப்பர்ல நீ எந்த क्वेश्चन பேப்பர்னா எடுத்து பாரு. ரைட், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மார்க்ஸ் இந்த மாதிரி ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கும். ரைட், இல்ல 4 ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ரைட், சோ நிறைய ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கும். 3rd யூனிட், 4th யூனிட், 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரே क्वेश्चनல 2ஆ 3ஆ கேட்கலாம். ரைட்டா, சோ அப்ப பாத்தீங்கன்னா நிறைய 6 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கேட்கக்கூடிய யூனிட் வந்து 3, 4, 5. சோ சொல்ற எல்லா क्वेश्चंसुம் படிச்சாதான் உன்னை வந்து பாத்தீங்கன்னா சேஃபர் சைடுல இருக்க முடியும். ரைட், பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி தியரி, ரொம்ப ஈஸியா நீ படிக்க முடியும். ரைட், அண்ட் சிமிலர்லி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் வயர் அனோமீட்டர், ரைட், ஸ்ட்ரெயின் காஜ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் ஸ்ட்ரெயின் காஜ் क्वेश्चंस இருக்கு. ரைட், அண்ட் சிமிலர்லி இந்த பேப்பர்ஸ் இந்த ஏரியாஸ் எல்லாமே சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரைட், அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஈஸியஸ்ட் யூனிட். ரைட், இந்த டிரான்ஸ்டியூசர் சப்ஜெக்ட்லயே வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட் வந்து 4th யூனிட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த क्वेश्चन வந்து இல்லாத क्वेश्चन பேப்பரே கிடையாது. LBDT
right, and capacitive transducer, right. The ரெண்டு கொஸ்டினுமே மேஜர் ஆஃப் தி 90% of the question paperல கேட்டிருக்காங்க, right. So அந்த ரெண்டு கொஸ்டின் நீ கான்சென்ட்ரேட் பண்ணவே that is more than enough, right, provided to be in a safer side in the 6 marks questions capacitor microphone, right, and as well as வந்து variable reluctant transducer என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா it will be in a very good position, like என்ன கொஸ்டின் வந்தாலும் உன்னால எழுத முடியும், right. And unit 5 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட் தான், பட் ரொம்ப சென்சிட்டிவான யூனிட் வந்து யூனிட் 5 தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்ஸ்லயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இல்ல 4 கொஸ்டின்ஸ் தான் படிப்போம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அட்லீஸ்ட் 6 கொஸ்டின்ஸா நீ படிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இதுல கண்டிப்பா ஸ்பிளிட் அப் தான் இருக்கும், ரைட். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிலே 1 and as well as 2 இருக்கும். 6 மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க, ரைட். இல்ல 4 மார்க்ஸா 3 ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ், தட் இஸ் piezoelectric transistors, Hall effect transducer, magnetoelectric sensor, ஒரு கொஸ்டினுமே தனித்தனியா டாபிக்ஸ்ல இருக்கும், ரைட்டா. சோ ப்ராபபிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுட்டு மீதி எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுத முடியற அளவுக்கு, தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு உன்னால கண்டென்ட் ஃபில் பண்ற அளவுக்கு நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா you will be in a safer side. And unit 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a trump card unit, because கண்டிப்பா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உன்னால ஈஸியா எழுத முடியும், ஏன்னா full and full theory. And unit 4 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட், ரைட். சோ நீ ப்ரிப்பேர் பண்ண எதுவுமே இது வரைக்கும் படிக்கல சார் இந்த யூனிட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், இதுக்கு அப்புறம் தான் படிக்க போறேன் அப்படின்னா those students go with first unit 4 and unit 5, right, and then வந்து பாத்தீங்கன்னா unit 3 and unit 1 unit 2 அப்படி படிங்க, ரைட். சோ இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல I have given you lot of links, right. ஏன்னா as I said இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா notes is highly challenging, right. So in the books வந்து பாத்தீங்கன்னா it is very hard for me to download, right. So but நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு 3 prescribed author books வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். That is first book கிடைக்கல, right. So this particular book, second book, right, third book and as well in the reference book, right. Hope probably இந்த 3 bookல கவர் ஆகும் நான் நம்புறேன், right. So if you don't have notes, go through the book, right. e-book வந்து உன்னோட டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். And similarly university question papers, right, it will be very hard for you to download university question papers for this particular subject, right. So in fact இந்த வீடியோ போட லேட் ஆனது காரணமும் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பரை கிடைக்காததான், ரைட். சோ ஸ்கேன்ட் யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், ரைட். சோ ஒரு 2 to 3 क्वेश्चन பேப்பர்ஸ் ரீசன்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் and as well as வந்து பாத்தீங்கன்னா last 10 years of question papers வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். And probably இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிலபஸ் வேரியேஷன்ஸ்லாம் இல்ல. I would prefer first ஒரு 6 to 7 university question papers பார்த்தாவே போதும். நான் கொடுத்திருக்க PDFல 6 to 7 university question papers பார்த்தாவே you will understand what is very important. Okay, so university question papers எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன क्वेश्चंस மட்டும் படிச்சாவே போதும், ரைட். And இந்த வீடியோல மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் that is 2 mark questions, ஒரு யூனிட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 2 mark questions, very important 2 mark questions கொடுத்திருக்கேன், ரைட். So probably அந்த 2 mark questions plus university question papers உடைய 2 mark questions பார்த்தாவே டெஃபினட்டா உன்னால ஒரு 7 to 8 questions ஷூர் ஷாட்டா எழுத முடியும், ரைட். So on a whole you will definitely get very good marks. clear பண்றது இல்லாம very good marks உன்னால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும், right. So with that confident, prepare this particular subject, right. So now we'll see important questions, right. And as I said, important questions in சொன்னபோது unit 1ல, right, first 3 questions, இந்த 3 questions வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை ரிப்பீட் ஆன questions தான், right. Unit and measurement standard, selection of transducers, right, and as well as working principle and classification of transducers, right. So இந்த 3 questions படிச்சீங்கனாவே that is more than enough. क्वेश्चन பேப்பர் எப்படி வந்தாலும் உங்களால எழுத முடியும். probably இந்த 4th क्वेश्चन நான் வந்து ஒரு சாய்ஸா கொடுக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா probably ப்ராப்ளம் கேக்குறாங்க, நிறைய क्वेश्चन வேற ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க யூனிட் 1ல, சரியா. ப்ராப்ளம் and as well as இந்த क्वेश्चन கேட்டாங்கன்னா you will be in trouble. so இந்த 4 questions நீங்க படிச்சுக்கோங்க. இல்ல சார் என்னால படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் first 3 questions டெஃபினட்டா படிச்சிருக்கணும், ரைட். இதுலயுமே நீங்க சாய்ஸ்ல விட்டீங்க அப்படின்னா you will be in trouble. Okay, so unit 1 பொறுத்த வரைக்கும் only 4 questions I have given. Okay, and unit 2, so unit 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா static and dynamic characteristics, இது வந்து பாத்தீங்கன்னா
ஒன்னு ஸ்டாட்டிக் கேக்குறாங்க இல்ல டைனமிக் கேக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா क्वेश्चन பேப்பர்ஸ்லயும் கேக்குறாங்க. ரைட். And you have first order system and second order system. ரைட். அதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ், யூனிட், ரேம்ப் இதோட டெரிவேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ண சொல்லிருப்பாங்க. ரைட்டா? ரெஸ்பான்ஸ் டிரா பண்ணி and டெரைவ் பண்ண சொல்லிருப்பாங்க. ரைட். You will study about time response and as well as frequency response. ரைட். So இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைம் ரெஸ்பான்ஸ், 1 or 2 times வந்து frequency response கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ரைட். சோ in this particular unit கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு क्वेश्चन வந்து ரொம்ப ஈஸி when compared to this particular two questions. ரைட். பட் கண்டிப்பா இந்த 4 questions நீ படிச்சிருக்கணும். ரைட்டா? ரைட். சோ and another thing is if for example ஏதாவது ஒரு frequency response படிக்க முடியல சார், ஏதாவது ஒரு டைம் ரெஸ்பான்ஸ் படிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதர் 3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல டைம் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கேன், frequency response படிக்கல அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா கண்டிப்பா இதுல டைம் ரெஸ்பான்ஸ், frequency response படிச்சு வச்சுக்கோ. ரைட்டா? பிகாஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்ல செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் உடைய டைம் ரெஸ்பான்ஸ், frequency response ஒரு क्वेश्चन ஷோர் ஷார்ட்டா இருக்கும். ரைட். அண்ட் இது ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒரு क्वेश्चन கண்டிப்பா இருக்கும் யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர்ல. ரைட். அண்ட் யூனிட் 3 அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெரி வெரி ஈஸியஸ்ட் யூனிட். ரைட். அண்ட் ரொம்ப predict பண்ணக்கூடிய क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் காஜ். இது இல்லாத क्वेश्चन பேப்பரே கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா இந்த காஜ் ஃபேக்டர் தனியா டெரிவேஷனா கேட்டிருக்காங்க. and then various types working principle explain பண்ண சொல்லி ஸ்ட்ரெயின் காஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா different types explain பண்ண சொல்லிருப்பாங்க. ரைட். இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் யூனிட் 3 எடுத்த உடனே ஸ்ட்ரெயின் காஜ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிங்க. ரைட். and then definitely go through this question, heart wire anemometer. ரைட். and this 3 question is very very important. okay. and sure shorta in the first question படிங்க. ஏனா we have other topics in unit 3 which can be asked. right. 6 marks ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப இந்த 4 question படிச்சிட்டீங்க அப்படினா definitely you can be very bold that எந்த question paper வந்தாலும் you can able to attend. right. and unit 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா as I said these 3 questions. right. 3 questions கூட இல்ல, இந்த 2 questions நீ படிச்சீங்கனாவே maximum enough. right. 90% of question paper ல இதான் இருக்கு. ரைட்டா? பட் once again இந்த ரெண்டு question at least இந்த 3 question ஆவது நீ படிச்சு வச்சுக்கோ. 4 question படிக்க முடியலனா so that you will be in a safer side. right. and this question இது வந்து பாத்தீங்கன்னா 6 marks ல கேட்டிருக்காங்க. induction potentiometer and capacity microphone. 3 questions படிச்சு இது என்ன what is what ஆவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். தேவை இல்ல ஆக்சுவலா இந்த 3 question நீ படிச்சீங்க அப்படினா definitely you will be able to write one particular question. if in case part C ல induction potentiometer or capacitor microphone கேட்டா you will be able to write. right. so அதனால what is what ஆ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. once again I am giving only 4 questions. right. and unit 5. so unit 5 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா as I said இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படினா 6 questions உனக்கு கொடுத்திருக்கேன். but 6 questionsமே வந்து பாத்தீங்க அப்படினா இதுல நீ எந்த question தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4th unit பொறுத்த வரைக்கும் நான் sure shot that first 2 question இந்த 2 question படிச்சா போதும்னு சொல்றேன். அந்த மாதிரி unit 5 ல நீ சொல்ல முடியாது. ரைட். சோ இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா what I will suggest you is ஒன்னால ஈஸியா எது ஃபர்ஸ்ட் படிக்க முடியுமோ அத படிங்க. ரைட். மத்த क्वेश्चंस just go through பண்ணு. 5 marksக்கு எழுத முடிய அளவுக்கு நீ வந்து go through பண்ணி வெச்சுக்கோ. that is more than enough. but கண்டிப்பா you should go through all these topics means smart sensor, fiber optic sensor, piezoelectric transducer, hall effect transducer and magnetoelectric transducer. right. for example நான் இந்த ரெண்டு क्वेश्चन விட்டுட்டேன் சார் அப்படினா ரைட். இப்போ இந்த 4 क्वेश्चन கேட்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இல்ல சார் நான் இந்த 2 क्वेश्चन விட்டுட்டேன் அப்படினா இந்த 4 क्वेश्चनல இந்த 2 क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். நல்லா புரிஞ்சுக்கோ. யூனிட் 5ல ஏன் 6 क्वेश्चंस கொடுத்திருக்க அப்படினா you will definitely have 2 questions. ஒரு क्वेश्चनலயே வந்து பாத்தீங்க அப்படினா 2 क्वेश्चन இருக்கும். ரைட். so if you take 15A you will have 2 questions. 15B you will have 2 questions. right. so you will have 4 questions கண்டிப்பா இருக்கும். சரியா? ரைட். அப்ப அந்த 4 காம்பினேஷன்ல எப்படி வேணா வரலாம். ரைட்டா? சோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தென் இதெல்லாமே கேட்டா உன்னால எழுத முடியற அளவுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ரைட். சோ கேட்டா 4-5 மார்க்ஸ்க்கு உன்னை எழுத முடியற அளவுக்கு prepare பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். hope you understand what I am saying. right. so 5th unit is very easiest unit but you have to be very smart in preparing unit 5 as well. okay. right. now you'll see problems. நான் problem சொல்லிருக்கேன். ரைட். this is for students who is willing to get more marks. எப்படி வந்தாலும் சார் நான் ஒரு क्वेश्चन கூட மிஸ் பண்ணாம எழுதணும். if in case problem கேட்டாலும் I should be able to write அப்படி நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருந்து அப்படினா
யூனிட் 1ல இருந்தா ப்ராப்ளம்ஸ் வரும் மேக்ஸிமம், ரைட். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது, லோடிங் எரரை கால்குலேட் பண்றது, இல்லனா மீன் மோட் கால்குலேட் பண்றது, ரைட். இந்த மாதிரி क्वेश्चंस தான் இருக்கும், ரைட். சோ இந்த 3 டைப் ஆஃப் क्वेश्चंस நீ பாத்துக்கிட்டீனாவே கண்டிப்பா உன்னால ப்ராப்ளம்ஸ் எழுத முடியும், ரைட். ரைட். பட் ஐ வுட் பிரெஃபர் யூ ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு and then you go through the unit 1 problems. Okay, right. So we'll see university question paper. யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். நவம்பர் டிசம்பர் 2020 and 21 எடுத்திருக்கேன், ரைட். சோ as I said, இது ஏன் ரெண்டு क्वेश्चन பேப்பர் எடுத்திருக்கேன்னா ஒரு क्वेश्चन பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி, ஒரு क्वेश्चन பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நீ வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு क्वेश्चन பேப்பர் எடுத்திருக்கேன், ரைட். So you can see unit 1, that is part A ல static calibration, classify transistors, and then sensitivity, linearity, first order system, principle of strain gauge, piezoelectric sensor, variable reluctant transducer, capacitive microphone, smart sensor, hall effect transducer, right. So ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்ட் A க்கு நீ தனியா படிக்கணும்னு அவசியமே இல்ல, right, for any subject, right. And transducer பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன क्वेश्चंस படிச்சாவே டெஃபினட்டா உன்னால almost 7 to 8 क्वेश्चंस உன்னால எழுத முடியும். You can see here, இப்போ நம்ம क्वेश्चन வைஸ் டிஸ்கஷன்ல பார்த்தது தான் எல்லாமே, ரைட். சோ அதே தான் 2 மார்க்ஸ்லயும் கேட்டிருப்பாங்க, ரைட். சோ it is very easy for you to cover 2 marks. And apart from it, நான் கொடுக்கிற தனியா 2 மார்க்ஸ் தனியா கொடுத்திருக்கேன் பிடிஎஃப்ல, அந்த क्वेश्चंस பாருங்க. It will be more than enough. Okay, and you can see here how instrumental errors are classified, right. And you can see selection criteria for transducer, right. So transducer pathana question, right. And the first 3 questions is more than enough for unit 1, right. And you can see unit 2, once again dynamic characteristics கேட்டிருக்காங்க, time response of second order system கேட்டிருக்காங்க, right. And you can see static characteristics இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க, right. You can see split ups here, right. So நான் கொடுத்த क्वेश्चन ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா படிங்க, சரியா. And then unit 3, 13th question பாத்தீங்க அப்படின்னா you can see here hardwire anemometer and strain gauge, right. This is sure short question. இந்த ரெண்டு क्वेश्चन படிச்சிருந்தனாவே கண்டிப்பா உன்னால எழுத முடியும், right. And similarly unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா once again LVDT, இது இல்லாத क्वेश्चन பேப்பரே கிடையாது, right. And you can see here capacitive transducer, once again split up here, reluctive intense transducer, right. As I said, unit 3, 4, 5 ல கண்டிப்பா ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கும், ரைட். சோ அட்லீஸ்ட் நீ படிக்கலனாலும் நான் சொன்ன क्वेश्चंस உன்னால ஃபுல்லா படிக்க முடியலனாலும் விருற क्वेश्चंसல 5 மார்க்ஸ்க்கு என்ன எழுத முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வெச்சுக்கோ, ரைட். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 15th क्वेश्चन பாத்தீங்க அப்படினா piezoelectric transducer, fiber optic sensor, you can see smart sensor and MEMS sensor. இப்போ பாத்தீங்கன்னா நான் 6 டாபிக்ஸ் கொடுத்திருக்கேன், அதுல 4 டாபிக்ஸ் இதுலயே உனக்கு கரெக்ட்டா இருக்கு, கவர் ஆயிருக்கு, சரியா. So at least first 4 topics ஆவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க யூனிட் 5 பொறுத்த வரைக்கும், சரியா. And once again you can see here derive the response of second order system, right. Under damped response derive பண்ண சொல்லிருக்காங்க. once again இது நம்ம பார்த்த क्वेश्चन தான், right. And similarly இங்க பாத்தீங்கன்னா dynamic characteristics ல சொல்லிருக்காங்க, right. யூனிட் 2 ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் C கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த क्वेश्चन பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா full and full theory, right. 80% of question paper இப்படி தான் இருக்கும், சரியா, right. ஒரு சில question paper கண்டிப்பா problems இருக்கும். You can see here this is November December 2021 question, right. So starting with 2 marks, you can see repeatability, reproducibility, right. And you can see a problem, right, to define static error, right. Unit 1 ல இருந்தா problem இருக்கும் mostly, right. So and you can see 2 characteristics of transducer, and then another problem transducer யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, right. And Poisson ratio கேட்டிருக்காங்க, right. And application of thermistor, and you can see once again LVDT யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, right. And what is capacitive transducer, digital transducer, smart sensor, right. And unit part B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா unit 1 பாருங்க, right. Once again classification of transducers கேட்டிருக்காங்க, right. அது எது கேட்டிருக்காங்க 6 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. You can see problem here, right. இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா mostly resistance பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் இருக்கும், right. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா 7 மார்க்ஸ், right. And similarly you can see here statistical treatment. This is why I said fourth question is very important in unit 1, right. So if இந்த problem தெரியல, first question தெரியல அப்படினா இந்த question உன்னால எழுத முடியும், சரியா.
So you can see here and again resistance based problem. Right. அப்போ இந்த question paperல unit 1ல கண்டிப்பா நீ ஒரு problem எழுதுற மாதிரியான situations இருக்கு. சரியா? And but you can see unit 2 once again dynamic characteristics, right? Frequency response of first order system, and you can see frequency response of second order system, right? And similarly unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா once again strain gauge, right? And you can see strain gauge பத்தின क्वेश्चन ரெண்டு ஸ்பிளிட் அப்பா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா strain gaugeம் hardware anemometer இல்லாத क्वेश्चन பேப்பரே கிடையாது. Right? You can see here once again hardware anemometer, humidity sensor and piezo resistor sensor. Right? இதெல்லாமே ஸ்பிளிட் அப்பா கேட்டிருக்காங்க as I said before. And you can see here once again unit 4 பொறுத்த வரைக்கும் LVDT, correct? LVDT and then once again capacitive transducer split up கேட்டிருக்காங்க. Right? And you can see here again unit 4 6 marks and 7 marks எல்லாமே நம்ம சொன்ன क्वेश्चंस தான். Right? And you can see here இந்த क्वेश्चन பாருங்க. Right? Hall effect transducer, film sensor, magnoelectric elastic sensor and nano sensor. Right? Complete அந்த क्वेश्चन பேப்பருக்கு இந்த क्वेश्चन சம்பந்தமே இல்ல. ரைட்டா? லைக் திஸ் யூனிட் 5 மட்டும் வந்து பாத்தீங்க அப்படினா டெஃபினட்டா நான் சொன்ன क्वेश्चंस எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட்? அட்லீஸ்ட் 4 क्वेश्चंस படிச்சிட்டு மீதி ரெண்டு क्वेश्चंस ஜஸ்ட் ஒரு 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எழுத முடியாது தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. ரைட்? அண்ட் பார்ட் C once again it is a challenging one. You can see resistance பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. and loading effect of potentiometer கேட்டிருக்காங்க. ரைட்? அது நம்ம விட்ட क्वेश्चन. ரைட்? that is potentiometer ஃபுல்லா படிச்சிருந்தீங்க அப்படினா you will be able to write that. Right? And you can see here another problem. This is based upon loading error. Right? So as I said, in the subject பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா unit 3 4 5 is the easiest subject, but provided split ups இருக்கும், அத கேர்ஃபுல்லா படிங்க. Right? Probably 15 minutes ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. Right? unit 3 and unit 4 damn sure நான் சொன்ன அந்த 2 questions first படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் மத்த questions படிங்க. Damn sure third unitல screw gauge and hardware anemometer question, and similarly LVDT and capacitive inductor in fourth question. That is very very important. Okay? So இன்னைக்கு வந்து what we have seen is we have seen the important question for the subject transducer and engineering. Okay? So I believe this particular video will be very useful for you. Short இந்த question படிச்சீங்க அப்படினா you will get very good marks. கிளியர் பண்றது மட்டும் இல்லாம உன்னால கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்? and நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க. ரைட்? ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா lot of confusions ஓட பண்றீங்க. see understand one particular thing. அரியர் எக்ஸாம்க்கு தனி क्वेश्चंस, ரெகுலர் எக்ஸாம்ஸ்க்கு தனி क्वेश्चंस, 2021 எக்ஸாம்க்கு தனி क्वेश्चन, 2023 க்கு தனி क्वेश्चंஸ்லாம் கிடையாது. ரைட்டா? நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படினா சார் 2021 க்கு போட்ட மாதிரி 2023 இந்த சப்ஜெக்ட்டுக்கு போடுங்க அப்படினு சொல்றீங்க. Right? See, understand one particular thing. If regulation and syllabus is same, நான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டிஸ்கஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றேன். ரைட்டா? சோ அப்ப அந்த சிலபஸ் பார்த்தாவே you will be able to understand. Right? So if the syllabus and regulation is same, கண்டிப்பா அதே क्वेश्चंस நீ ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட்? பட் provided நான் சொன்ன क्वेश्चंஸ்லயே நீ சாய்ஸ் விட்டு படிச்சீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரைட்? ஏன் அப்படினா நாமளே வந்து 3-4 क्वेश्चंस விட்டுட்டு ரொம்ப செலக்டிவான क्वेश्चंस தான் எடுக்கிறோம். ரைட்டா? எப்படி வந்தாலும் நீ ஒரு क्वेश्चनाவது கண்டிப்பா எழுத முடியும் அப்படிங்கற பேசிஸ்ல தான் நான் क्वेश्चंस எடுக்கிறேன். ரைட்டா? சோ ஏன் क्वेश्चंஸ்லயுமே நீ வந்து சாய்ஸ் விட்டுட்டு படிக்கிறீங்க அப்படினா definitely you will be in trouble. Okay? So in transducer you're going to study only 4 questions each and every unit. I believe you will be able to do it. Right? All the very best my dear students. Thank you. Thank you students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.